27 Mathematics Chapter 1, Example 1.23. If f of h is equal to 2h plus 3, g of h is equal to 1 minus 2h and h of h is equal to 3h, prove that f of g of h equal to f of g of h. So, கவனிங்க composition functions of 3 functions இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. composition of 3 functions. So, இதுக்கு 3 functions கொடுத்துட்டாங்க. f of x, g of x and h of x சொல்லி 3 function கொடுத்துட்டாங்க. நீங்கள் இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ பாருங்கள், இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச், அதாவது ஜி ஆஃப் ஹெச்சில் உங்களுக்கு வந்து ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஸோ ஜி ஆஃப் ஹெச் முடியணும். ஜி ஆஃப் ஹெச்னு என்னது? ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். நம்ம எப்படி எஃப் ஆஃப் ஜியை வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்னு சொல்லி எழுதுவோமோ அதே போல் இங்கே எஃப் வேலை ஜி இருக்குது, ஜிக்கு வேலை ஹெச் இருக்கும். அவ்வளோ. அப்போ அதே ஃபார்மெட்டில் எழுதுனீங்கன்னா ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ அவ்வளோ. அப்படி பார்த்தீங்கன்னா h of h ஓட வேல்யூ உங்களுக்கு நல்லாவே தெரியும், 3x. ஸோ அப்போ g of 3x. இப்போ g என்ற ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் இருக்குல்ல, அதே போல் இங்கே என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும், 3x போடணும். அதாவது g of x இருக்குது பார்த்தீங்களா, அதான் இது. இங்கே வந்து என்ன எடுத்துருக்காங்க, g of 3x. ஸோ எக்ஸு பதிலாக 3x. ஸோ அப்போ அங்கேயே எக்ஸ் பதிலாக 3x. ஸோ 1 minus 2 into 3x. 2ல் ஒன்று பண்ணிங்கன்னா 1 minus 6x தான் மாறிடும். இது அப்படி இருக்கட்டும். இப்போ அடுத்த பாருங்கள், இதை அப்படியே வச்சு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் பண்ணிக்கணும். அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் எப்படி பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் இந்த மாதிரி, அதாவது இது ஃபுல்லாத்தோடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இப்போ என்னது 1 minus 6x அப்படி சொல்லிட்டு தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜி ஆஃப் ஹெச் ஆஃப் ஹெச்சோட வேல்யூ தான் நம்மளுக்கு இது. இப்போ இதே எஃப் ஆஃப் இதுக்கான கம்பேர் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு, அதாவது இந்த இடத்துல எக்ஸ் வேலை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 1 minus 6x ப்ளஸ் 3 வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த 2 கொண்டு போயிருங்க. ஸோ 2 minus 12x ப்ளஸ் 3 வரும். இந்த 3 இந்த 2 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 minus 12xன்னு சொல்லிட்டு வரும். இதுதான் உங்களுக்கு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். அதாவது இந்த சைடு வாக்கம் பண்ணலாம் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச், அதாவது ஜி ஆஃப் ஹெச்சை யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்த ஆன்சர் வந்து இது. இதை வந்து நீங்கள் ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ ஆர்ஹெச்எஸ் இருக்கணும். ஆர்ஹெச்எஸ் என்னது? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். எஃப் ஆஃப் ஜியில் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் ஜி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ அந்த இடத்துல ஜி ஆஃப் ஹெச்சை சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ இஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 minus 2x. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா is equal to f of 1 minus 2x. 1 minus 2x. இப்போ பார்த்தீங்கன்னா f of g of x இருக்கணும். அதுக்கு இதில் போடணும். ஏன்னா f of அங்கே பாருங்கள் f of 1 minus 2x. f of x பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? எக்ஸுக்கு பதிலாக இங்கே x இருக்குது, அங்கே என்ன இருக்குது? 1 minus 2x இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸுக்கு பதிலாக 1 minus 2x சப்ஸ்டிட் பண்ணிடணும். ஸோ அப்போ 2x plus 3 என்பது 2x plus 3 ஆக்சுவலாக இதுதான் 2x plus 3 தான் அந்த ஆக்சுவல் ஃபங்க்ஷனு. இப்போ ஆக்சுவலாக அது வந்து 2 into 1 minus 2x plus 3 இந்த மாதிரி மாறி சால்வ் பண்ணிங்க. ஸோ 2 minus 4x plus 3 இந்த மாதிரி வரும். அவ்வளோ. இதை வந்து சால்வ் பண்ணிங்கன்னா 5 minus 4xன்னு சொல்லிட்டோம். இந்த 2 அந்த 3 ஆட் பண்ணுங்கள், 5 minus 4x. ஸோ இப்போ நீங்கள் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் கண்டுபிடிக்கணும். அதாவது இதை கண்டுபிடிக்கணும், ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது. எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி வரும். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எல்லாமே தெரியும். ஸோ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ் வேல்யூ 3x. ஸோ அப்போது நம்ம இப்படின்னு சொல்லியிருப்பேன், எஃப் ஆஃப் ஜி அல்லது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ ரெண்டத்துல டெஃபினிஷன் ஒன்று தான். இது வந்து நீங்கள் இப்படி கூட போட்டுக்கலாம். ஸோ அப்போ இங்கே எக்ஸ் வேலை இங்கே எக்ஸ் இருக்குன்னு அர்த்தம், இங்கே எக்ஸ் வேலை இங்கே 3x இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன பண்ணணும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வேல்யூவில் இதான் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஜி, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் தான் இது ஆக்சுவலாக. இது ஆக்சுவலாக இது எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது. அதனால் நம்ம எக்ஸ் போடாமல் செஞ்சுட்ருக்கோம், அவ்வளோதான். ஸோ எஃப் ஆஃப் ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் தானே எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன இதில் இருக்குது? 3xல் இருக்குது. அதாவது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் 3x கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணணும் ஹெச் ஆஃப் எக்ஸுக்கு. ஸோ அதுக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்து எக்ஸை வேலை 3x போடணும். ஸோ அவ்வளோதான். ஸோ 4 minus 5 minus 4 into 3x 5 minus 12xன்னு வரும். இது வந்து எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச். ஸோ அப்போ இது ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போது இதையும் பாருங்கள், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்சையும் பாருங்கள், இந்த எஃப் ஆஃப் ஜி ஆஃப் ஹெச்சையும் பாருங்கள்.
இதில் ஜிஎஃப்ஹெச்சில் ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ இதுவுமே சேம், இது வந்து ஒன்றா இருக்குது, அது ரெண்டுமே சேமாக தான் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து எஃப் ஆஃப் ஜியில் தான் ப்ராக்கெட் இருக்குது, பட் இதுவுமே அதுவும் என்ன செய்யுது, சேமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS is equal to RHS hence proved சொல்லிடலாம். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.